நல்ல ரெட் ரைஸ் சாப்பிட்றது ரொம்ப ஆரோக்கியத்துக்கு நல்லது. இந்த மாதிரி ரெட் ரைஸை ஃபுல்லாக ஊட்டச்சத்து நிறைஞ்சதாக இருக்கும். நம்ம உடம்புல எல்லா உறுப்புகளுக்கும் வேண்டிய ஃபைட்டோ கெமிக்கல்ஸு கொடுக்கறதுனால எல்லா உறுப்புகளும் ஆரோக்கியமாக இருக்கும். ஆனால் நிறைய பேருக்கு இந்த மாதிரி வெள்ளை அரிசி சாப்பிட்டு சாப்பிட்டு இது நல்ல டேஸ்டியாக இல்லைன்னா அவங்க மனசுக்கு அவங்களே ஒரு ஏமாத்து பண்ணி வச்சுருக்காங்க. சரி, வேறு என்ன வழி அப்படின்னு பார்க்குற போது சரி, நம்ம என்ன சொல்கிறோம், 3 வேளையும் வெள்ளரிசி சாப்பிட்றதுக்கு பதில் ஒரு நேரமாவது இந்த ரெட் ரைஸ் சாப்பிடலாம். சரி, அரிசியாக சாப்பிட வேண்டாம். வேறு எப்படி பண்ணலாம்? இன்னொரு ஈஸியான வழி பாருங்கள். தண்ணியில் இந்த அரிசியை ஊற வைக்க வேண்டியது. வேணா கொஞ்சம் பட்டை, சின்னமன்னு சொல்கிறாங்களா, பட்டை பவுடர் கொஞ்சம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி நைட்டு ஊற வச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் காலையில் அதை மிக்சியில் அரைச்சிடலாம். அரைச்சிட்டு அதை அந்த நல்ல பால் மாதிரி ஆயிரும். அதை கொதிக்க விட வேண்டியது. கொதிச்சாச்சுன்னா இந்த மாதிரி நல்லா களி மாதிரி ஆயிரும். ஆனால் வேணால் அதில் பால் சேர்த்தலாம். கொஞ்சம் இதில் அப்போ வெல்லம் சேர்த்திருக்கோம். அந்த வெல்லத்தோட கூட நட்ஸ் எல்லாம் வேணாலும் போடலாம். தேங்காய் துருவி போடலாம், இல்லாட்டி பாதாம் பருப்பு போடலாம். அதை இந்த மாதிரி வெல்லம், பால், அது தேங்காய் பால் வேணாலும் யூஸ் பண்ணலாம். பசும்பால் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை. ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். பண்ணுறதுக்கு அவ்வளோ நேரமும் வேண்டாம். ஆனால் ரொம்ப ஆரோக்கியமானது. குழந்தைகளுக்கு அது கூழ் மாதிரியும் கொடுக்கலாம். அது எல்லாமே நம்ம இந்த டிவியில் காமிச்சு குழந்தைகளுக்கு க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், இப்படி களி மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு ஒரு தன்மையை நம்ம கொண்டு வந்துட்டுருக்கோம். அப்போ இது ஒரு நல்ல ஒரு வழி. ரெட் ரைஸு ஃபுல் phytophenols உடம்புக்கு போகிறது. இது டயபெட்டிஸு, சக்கரவியாதின்னு சொல்கிறவங்க, கேன்சர், ஹார்ட் டிசீஸ், எந்த நோயாளிகளுக்காக இருந்தாலும் இது ரொம்ப ரொம்ப நல்லது.